வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு செக்மெண்ட்ல தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ் ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிளான்ல மாருதி வந்திருக்காங்க. அதை பத்தியும் அதே மாதிரி மகேந்திரா 3XO கார்ல புதிய ஒரு பவர் ட்ரெயினை மகேந்திரா நிறுவனம் கொடுக்க போறாங்க. ஹுண்டாய் நிறுவனம் ஐயோனிக் 5ல புதிய வேரியண்ட்டை நியூ மாடலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல நம்ம அந்த டாடா மோட்டார்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. இதுல 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ எஸ்யூவி, காம்பாக்ட் எஸ்யூவி எல்லாமே வரும். இதுல ஒரு டாப் 10க்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா முதல் 2 இடம் அப்படிங்கிறது டாடா மோட்டார்ஸ் கைவசம் தான் பெரும்பாலும் இருக்கு. இப்போ நம்ம அந்த முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய கார்களை பார்ப்போம். 5வது இடத்துல சோனட் கார் இருக்கு. சோனட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 5வது இடத்த பிடிச்சிருக்கு. சில மாதங்கள் 5க்குள்ள வரும், சில மாதங்கள் டாப் 10க்குள்ள வரும். பட் மார்ச் 2026 சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சோனட் தான் அந்த டாப் 10 கார்கள்லேயே அதிகமா சேல் ஆன அந்த கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் அந்த சேல்ஸ் பெர்சன்டேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோனட்ல தான் 56% கிட்ட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,012 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. 4வது இடத்துல பிரான்ஸ் கார் இருக்கு. 15,540 கார்கள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ்ல இப்போ அடுத்ததாக ஹைபிரிட் டெக்னாலஜி கொடுக்க போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்ஜின்ல எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் கொடுத்து இன்ஹவுஸ்லேயே பில் பண்ண ஹைபிரிட் டெக் வரப்போகுது. அப்போ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா மைலேஜ் 35 to 40 கிலோமீட்டர் கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரான்ஸ்ல இந்த வருஷத்திலே அப்டேட்டட் மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்தோம்னா 3வது இடத்துல பிரசா கார் இருக்கு. பிரசா கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் 3% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 16,130 கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்துல பிரசால ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. பிரசால நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் புதுசாக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இருக்கிற இன்ஜின் ஆப்ஷனோட டர்போ பெட்ரோலும் ஆட் ஆகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்து புதிய பிரசா இந்த வருஷத்துல விற்பனைக்கு வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல நெக்ஸான் இருக்கு. 19,810 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. 21% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல் இடத்துல பஞ்சு கார் இருக்கு. 20,977 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. 18% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ முதல் 2 இடம் டாடா, அடுத்த 2 இடம் மாருதி. மாருதி கார்களை விட டாடா கார்கள் பெர்சன்டேஜ் அடிப்படையில் அதிகமாக சேல் ஆயிருக்கு. முதல் 2 இடத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரசா பிரான்ஸ்ல தொடர்ந்து மாருதி சுசுகி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. டாடாவினுடைய அந்த முதல் 2 இடத்த மாருதி பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா மகேந்திரா நிறுவனம் 3XO கார்ல சிஎன்ஜி வேரியண்ட்டை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்ல இருக்காங்களா. இப்போதைக்கு மகேந்திரா அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த கார்லையுமே சிஎன்ஜி அவங்க கொடுக்கல. பட் இந்தியாவில் சிஎன்ஜி கார்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளுக்கு நாள் அதிகமான பேர் சிஎன்ஜி வேரியண்ட் சூஸ் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஃபினான்ஷியல் இயர் கடந்த இயர்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் விற்பனையான மொத்த கார்களில் 20% கார்கள் சிஎன்ஜி கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்ல அதற்கான டிமாண்ட் இருக்கு. அப்போ எந்த கார்லையுமே மகேந்திரா சிஎன்ஜி கொடுக்கல. இப்போ அதனால முதல் முயற்சியா 3XO கார் இருக்கிறதுலே ஒரு லைட்டரான காம்பாக்டான கார்னு சொல்லலாம். மகேந்திரா பிராண்ட் அளவில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கார்ல நமக்கு சிஎன்ஜி வேரியண்ட் வரப்போகுது. இப்போதைக்கு 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர்ல அதே இன்ஜின் ஆப்ஷன்ல நமக்கு சிஎன்ஜி மட்டும் ஆட் ஆகுது. அதே இன்ஜின் ஆப்ஷன்ல நமக்கு சிஎன்ஜி மட்டும் ஆட் பண்றாங்க. அப்ப ரியர்ல இப்போதைக்கு இருக்கிற மாடல்ல பூட் ஸ்பேஸ் பெட்ரோல் மாடல் எவ்வளவு வரும் அப்படின்னா 295 லிட்டர் வரும். அதை டாடா மோட்டார்ஸ் கொண்டு வந்த மாதிரி டிவல் சிலிண்டர் செட்டப்ல கொண்டு வர போறாங்களா. அப்போ ஓரளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் பூட் ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து சிஎன்ஜி வேரியண்ட் கொண்டு வர போறாங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026 ஃபெஸ்டிவல் டைம்ல இல்ல 2026 எண்டுக்குள்ள இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8.35 இருந்து 8 லட்சம் ரூபாய் விலையில இந்த மாடலோட பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஃபைனல் அப்டேட் போனோம்னா ஹுண்டாய் நிறுவனம் ஐயோனிக் 5 அந்த காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 55.70 லட்சம் ரூபாய் விலையில இந்த மாடல் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி இருந்த மாடலை விட புது மாடல்ல மேஜரா என்ன மாறி இருக்குன்னா பேட்டரி பேக் மாத்திருக்காங்க. எக்ஸ்டீரியரா இன்டீரியரா மாறி இருக்கு. பட் அதை தாண்டி பெரிய மாற்றம்னா நம்ம பேட்டரி பேக் சொல்லலாம். இப்போ புது மாடல்ல 84 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அப்போ அராய் சர்டிஃபைடு ரேஞ்ச் 690 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு கொடுக்கும். அப்போ லாங் ட்ரிப்பெல்லாம் டவுட் இல்லாமல் நம்ம போகலாம். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாயினுடைய எலக்ட்ரிக் குளோபல் மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் அப்படியே கண்டினியூ ஆகுது. பேராமெட்ரிக் பிக்சல் டைப்ல வரக்கூடிய அந்த ஃப்ரண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகுது. அதில் ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பம்பர் செட்டப் நமக்கு மாற்றிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டு 2 எண்ட்லையுமே புதுசாக கொடுத்துருக்காங்க.
அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ரியரில் வரக்கூடிய ஸ்பாய்லரும் மாற்றிருக்காங்க. லைட்டிங் எலமெண்ட்டும் நமக்கு வந்து மாறி இருக்கு. கேபினில் போனோம் அப்படின்னா 3 ஸ்போக்கில் வர மாதிரி புது ஸ்டேரிங் வீல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து நமக்கு வந்து சென்டர் ஃபேஸும் சேஞ்ச் ஆகுது. அதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் பேடு, அதோட இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி ஃபிசிக்கல் கண்ட்ரோல், ஹீட்டர் மற்றும் வென்டிலேட்டட் சீட்டுக்கு அந்த கண்ட்ரோலோட சேர்ந்து நமக்கு வந்து சார்ஜிங் பேடு அந்த ஒரு விஷயம் வந்து வருது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அது ரெண்டுமே அதே ஆல்ரெடி பழைய மாடலில் இருந்தது, புது மாடலில் வந்துடும். 12.3 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. 4 விதமான பெயிண்ட் ஸ்கீமில் இந்த அயோனிக் 5 அப்படிங்கிற கார் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. நன்றி.